இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒன்னும் உன் மேல இருக்கிற அக்கறையில உன்னை இங்க கொண்டு வரல. உன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை நீ பிரசவிச்சு அதற்கப்புறம் அந்த குழந்தை எனக்கு உயிரோட வேணும். அந்த குழந்தை என் கைகளால் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உன்னை இப்ப விட்டு வச்சிருக்க. தயவு செஞ்சு என் குழந்தைய விட்டு என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ. என் குழந்தைய எதுவும் பண்ணிராத, தயவு செஞ்சு பண்ணிராத. தாடிகாரனாண்ட குழந்தைய முழுசா ஒப்படைக்கிறேன்னு நான் சொல்லிருக்கிறேன். அக்கா, என்னக்கா இவன் என்னென்னமோ சொல்லினே இருக்கிறான். ஏதாவது பண்ணுக்கா, இது நம்ம குழந்தைக்காகக்கா. இந்த பாப்பாவுக்கோசரம் தானே நம்ம இவ்ளோ பாடுபட்டோம். பரமேஸ்வரா, நான் பேசுறது உங்க காதுல விழுதா? இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இருந்து என்ன காப்பாத்து ஈசனே. மூதாட்டியே, இது என்ன மாயை? நாம் பகலில் தானே நடந்து வந்து கொண்டிருந்தோம். திடீரென்று இருள் எப்படி சூழ்ந்தது? முத எல்ல முடிகிற நேரம் வந்துடுச்சு. இனி ரெண்டாவது எல்லைய கடக்கணும். ரெண்டாவது எல்லைய கடக்கணும்னா உன் உடம்பு முழுக்க நெருப்பு பத்திக்கும். அந்த வலியை நீ தாங்கணும். மூதாட்டியே, நான் அகோர அதிபதி. இவ்வுலகில் சர்வ சக்தியும் இருக்கும் நான் ஒரு சாதாரண நெருப்பின் வலியை தாங்க முடியாதா? நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண நெருப்பு இல்ல. 1000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க மட்டும்தான் தாக்கு பிடிக்கக்கூடிய நெருப்பு. எரிமலை வெடிச்சு செதர்னா அதுல இருந்து வர குழம்பு எப்படி உக்கிரமா இருக்குமோ அது மாதிரி அந்த நெருப்போட வீரியம் மனுஷ பிறவி இருக்கிறவங்கள சதைச்சிரும். இது வரைக்கும் அந்த நெருப்பை கடந்து வந்தவங்க 2 பேர் மட்டும்தான். ஒண்ணு அந்த வேடன், இன்னொன்னு பார்த்திபன். வா போலாம். கொதிக்குதே மூதாட்டியே, உடல் எல்லாம் எரிகிறது. நெருப்பு தகனம் செய்யற அகோரா, சுக்கர மந்திரத்தை மூச்சு விடாம சொல்லிக்கிட்டே அந்த நெருப்பு பாதையை முன்னேறி கடந்து வா. மூதாட்டியே, அந்த கஷ்டமான மந்திரத்தை இந்த நெருப்பில் நடக்கும்போது என்னால் எப்படி சொல்ல முடியும்? இதுவரைக்கும் அந்த மந்திரத்தை எந்த அகோர அதிபதியும் முழுதாக சொல்லி முடித்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. இங்க பாரு அகோரா, இந்த வழியை தவிர வேற வழியே இல்ல. உன் மூச்சு காத்த சம நிலையில வச்சுக்கிட்டு உன் சக்தியை பிரயோகப்படுத்தி அந்த மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டு முன்னேறி கடந்து வா. 2வது எல்லைய கடந்துடலாம்.
அகோர அதிபதியே, உன்னால முடியாதத வேற யாரால பண்ண முடியும்? உன்னோட அசுர சக்திய பார்த்து ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு அசுர சக்தியை வச்சுக்கிட்டு தான் எப்படி கடந்து வர்றதுன்னு கேட்டியா? வேடனோட கதை முடிஞ்சதுன்னா அந்த அரியாசனம் உனக்கு மட்டும்தான். வா அகோர அதிபதியே, சீக்கிரமா 2வது எல்லையை கடந்து 3வது எல்லைக்குள்ள உன் காலடி எடுத்து வைக்கணும். அப்பதான் பொக்கிஷம் உன் கைக்கு வரும். மூதாட்டியே, அதற்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு வண்டியை கூட 2 பேருக்கும் மெயின்டைன் பண்ண தெரியல. ச்சே, ஷோ, டைம் வேற ஆயிட்டே இருக்கு. தமனா, ஒண்ணு பண்ணு. அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த கான்ஸ்டபிள் நமக்கு ஃபோன் பண்ணார்ல, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சரிங்க அத்தை. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். நான் சாவித்திரி பேசுறேன். இங்க பாருங்க, வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால நாங்க வர்றதுக்கு எப்படியும் குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மெடிக்கல் லீவ்ல இருக்கேன் மேடம். நான் தான் இப்ப டியூட்டில இல்லையே. என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே போனை போட்டு வால்பாறை வரதனோட பேசின அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, அத வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்கன்னு பேசுனீங்க. யாரோ உங்களுக்கு தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சார், உங்க நம்பர்ல இருந்ததா சார் போன் வந்தது. சத்தியமா நான் உங்களுக்கு போன் பண்ணவே இல்லை மேடம். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. முதல்ல அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்க.